ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்வாட் கார்ட் ஃப்ரம் த டெஸ்ட்ராய்டு வேர்ல்டு எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரேங்க் கார்டை வாங்கிட்டான். இப்போ அவன் பி ரேங்க்ல இருக்க ஒரு ஹீரோவாக இருக்கான். அங்கே கார்டை காட்டின அடுத்த செகண்டே அவனோட ஐடியும் அங்கே வெரிஃபை ஆக அந்த கேட் நம்ம டோஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு காட்ட, இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா காடை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஹையர் லெவலான காடை குத்துந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, லூசுத்தனமா இவ்வளவு பிரச்சனையில என்ன மாட்டி விட்டான். இருந்தாலும் அங்க லோ லெவல் அப்படின்னு காட்டுது. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கவே இல்லை. நம்ம டோஜன் போற இடம் பி கிரேட்ல இருக்க ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கும் மேல ஏ ரேங்க்ல இருக்கவங்க வரணுமா. அப்படி லோ லெவல்ல வந்தா கஷ்டம் தான் உள்ள சர்வே ஆகுறது. ஆனா அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. டைரக்டா அவன் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு போறான். இப்போ அவன் போற இடமும் ஒரு டனல் ஷேப்பா, அதனால எப்படி பார்த்தாலும் இதே வழியில தான் போய் ஆகணும். அங்க போற வழியில தான் ஒரு பாம்பு நிக்குது. ஒரு சர்பன் தான். அதை பார்த்தோன்னே தாக்க போறானா, அங்க இன்னொன்னு இருக்கு. இதே மாதிரி அதுங்களோட கதையை முடிக்கிறான். முக்கியமா இந்த பாம்போட பாய்சன் இது ரொம்ப டேஞ்சரா இருந்து லைட்டா பட்டாலும் காலியா அப்படியே நம்ம பேரலைஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீடை யூஸ் பண்ணி பயங்கரமா எல்லா இடத்துலயும் வெட்டி போடுறான். இதனால அந்த பாம்போட கதையும் முடியுது. என்ன கிளவுஸ் தான் கொஞ்சம் அழுக்குது, பரவாயில்ல. நான் 3 லட்சம் வானம் வச்சு வாங்கினேன், இது நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி இன்னமும் ஒரு 3 நாள் கிட்ட வருமா. அதுங்களையும் நம்ம ஹீரோ விட்டு வைக்காம தலை பாதி உடம்பு பாதின்னு வெட்டி எடுக்கிறான். அங்க எவ்வளவு நோண்டி பாக்குறான் ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஆனா இந்த இடத்துல எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா போன உலகத்திலயும் இதே மாதிரி தான் இந்த சர்பன் பாம்புலாம் இருக்குல்ல, ஸ்டோனோட டிராப் ரேட்டே ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 3% தான். அந்த வகையில பார்த்தா நான் 100க்கும் மேல ஹண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் எனக்கு தேவையான அளவுக்கு லூட்டே கிடைக்கும். இதே மாதிரி இன்னமும் உள்ள போவேன். அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. முன்னாடியே ஒரு மிகப்பெரிய பாம்பு நிக்குது. ஓ, இதுதான் இந்த இடத்தோட பாஸா, பரவாயில்ல. இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. நான் பாஸை தேடி போக தேவையில்ல. ஸோ அதனால நான் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க பயங்கர வேகமா போய் ஒரு அட்டாக்க கொடுக்குறான். ஆனா அதனால அதுக்கு எதுவுமே ஆகல. பாக்குற நம்ம ஹீரோக்கு புரியலையா, டக்குன்னு அது வாழை வச்சு தூக்கி அடிக்க திரும்ப அது தாக்காவது ஜஸ்ட் மிஸ்ல இருந்து தப்பிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட பாம்பை கம்பேர் பண்ணா இதோட லெவல் அது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதோட தோலும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கு. நான் என்னதான் அடிச்சாலும் அங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டேன். ஆனா என்னோட பழைய உலகத்தோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இப்ப என் கிட்ட இருந்தா இந்த பாம்பெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. பக்கத்திலேயே ஒரு ஸ்வாடையும் பாக்குறான். எந்த போனவரோட ஸ்வாடு தான் அது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. பரவாயில்ல, இது ஓல்டா இருக்கு, இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இதே மாதிரி அந்த ஸ்வாடை எடுத்துக்கிறான். ஒரு ஸ்வாடை பத்தி சொன்னா அது எப்படி அவங்க பயன்படுத்துறாங்களோ அதுக்கேத்த மாதிரி எல்லாமே வேரி ஆகும். பாம்போ சம வேகமா தாக்கவதா நம்ம ஹீரோ அப்படியே குதிச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். இதனால கடைசியில அந்த பாம்போட கதையும் முடியுது. இந்த ஸ்வாடும் சின்ன பின்னமாயுது. அங்க மிஞ்சிருக்கதே பாதி உண்டு ஸ்வாடு தான். அவன் கிட்ட வெப்பனும் இல்ல. இதனால அந்த பாம்போட பல்ல அவன் எடுத்துக்கிறான். ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. போக போக பேட்டில் இது பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லாம் வெளில வரானா, அப்படியே அங்க நைட் ஆயிடுச்சு. அதாவது இவன் காலையில போயிருப்பான், நைட்டே ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் புரியுது வெளியில டைம் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுதா. ஆனா இப்போதைக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணதான் நான் பார்க்கணும். நல்ல வேலை இந்த மாதிரி டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கலையே. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கா இருக்கான்ல, அதனால தான் அப்படி யோசிக்கிறானே. அப்புறம் வேற ஒரு ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஏகப்பட்ட ஸ்டோன்ஸை கொண்டு தரான். அதுக்கு ஆளு இன்னும் பழைய ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிருக்கான். பரவாயில்லையே, நீ நிறையவே மான ஸ்டோனை இங்க கொண்டு வந்திருக்க. இதுக்கு வழக்க போலதான் 40% கமிஷனை நாங்க வாங்குவோம். அட என்னப்பா, இந்த மாதிரி நான் ரெகுலர் கஸ்டமரு, கொஞ்சமாச்சு டிஸ்கவுண்ட் அது இதுன்னு தரலாம்ல. இல்ல நாங்களே ஆல்ரெடி டாக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. அது போக ரிப்போர்ட்லாம் வேற நாங்க கொடுக்கணும் இப்படின்னு மலிப்பையோட அவரும் அங்க ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. எல்லாம் ஓகே. உன்னோட முகத்துக்கு என்னதான் ஆச்சு? அதுவா, என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஆளு வந்தான். அவன் கமிஷன் ரொம்ப அதிகமா வாங்கணும்னு சொல்லி எங்களை அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட காட்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மியான ரேங்க்லயும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்னதான் ஹை லெவல்ல இருக்க காட்ஸையை வச்சாலும் முக்கியமா உங்ககிட்ட ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி தான் ஆகும். புரியுது. நீ போறியா, நம்மளோட டீல் தான் முடிஞ்சிச்சு. என்னப்பா நம்ம என்ன ஸ்டேஞ்சரா, நம்ம 2-3 நாளா சந்திக்கிறோம். அதுக்கும் மேல உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீ கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம். இது கேட்டோடனே அவனும் ஓகேன்னு சொல்றான். அங்க டோஜன் வர டோஜனை பார்த்தோன்னே அவன் மூட்டி விடுறான். அட இவன் தான், அவன் நேத்து வந்தவன் இவன் தானா? இவன் பாக்குறதுக்கு ரொம்ப டாலா இருக்கான். அதே மாதிரி இவனோட முகமும் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க அந்த அளவுக்கு மோசமா தெரியல. ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. எதுக்காக சிவிலியன் மேல கைய வச்ச? முக்கியமா நம்மலாம் ஹீரோஸ், நம்மளாம் கையை வைக்க கூடாது. இது பாக்குற அந்த பையனை
யோசிக்கிறான். அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க, அவன் மேல கைய வச்சா இவன் காலி. ஏன்னா அவன் 7 வருஷமா ஒரு ஹீரோவா இருக்கான், கண்டிப்பா அவனுக்கு ஏகப்பட்ட லிங்க் இருக்கும். அங்க ஹீரோவும் ஒரே வார்த்தையிலேயே கேக்குறான், ஆமா உனக்கு என்னப்பா வேணும், உனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, அதே மாதிரி நீ அவனுக்காக என்ன ரிவெஞ்சே எடுக்க போற, மரியாதைய ஓடி போயிடு. கேட்டவனே கொஞ்சம் கம்முனாகிறான். ஏன்னா மாஸ்டர்ஸால ஒன்னும் நிறைய பேர் இறந்து போகல வெளியில. உண்மையை சொன்னா சண்டை போட்டு இறந்து போனவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம் இங்க. இதனால பிஸின்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிச்சிடான். இவனை போய் நம்மன தேவையில்லாம. இதுக்கப்புறம் அவங்க டோஜன் அந்த பேக்கை தூக்கி போட அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதுல இருக்க ஒரு மானஸ்டோனும் ஹை லெவலான மானஸ்டோனு. ஆமா யாரு தான் இவன் இந்த அளவுக்கு பயங்கரமானவனா இருக்கான்? அது எல்லாத்தையுமே லைனா கால்குலேட் பண்றானா. கிட்டத்தட்ட 150 மில்லியன் வருது. என்ன இது 150 மில்லியன் தானா? நான் வந்து ஒரு நாள் முழுக்க ஹண்ட் பண்ணேன், ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் வரல. சரி சரி காசை கூட 150 மில்லியனு. அட இருப்பா, எங்களோட கமிஷனை நாங்க வாங்க தேவையில்லையா? கமிஷனை பத்தி உனக்கே தெரியும், 1% நீ எடுக்கணும். அப்படி பார்த்தா 148 மில்லியனை நீ தர மாதிரி இருக்கும். டேய் உனக்கு என்ன புரியாதா? இந்த மாதிரி 40% கமிஷனை நாங்க வாங்குவோம் அப்படின்னு அடிக்க போறான். ஆனா அது எல்லாமே மனசுல யோசிக்கிற விஷயம் தான். எனக்கும் அப்படி பண்ணணும்னு ஆசை தான், இந்த அளவு பண்ண முடியலையே. உங்க டோஜன் கிட்ட அவன் சொல்றான், 100 மில்லியனுக்கு மேல டிரான்சாக்சன் போனா பீரியட் கிட்ட நாங்க கேட்கற மாதிரி இருக்கும், அவங்களோட அப்ரூவல் இந்த ஒண்டி தான் நாங்க பண்ணுவோமே. சரி சரி சீக்கிரம், எனக்கு வந்து டைம் ஆகுது, பண்ணு. ஹலோ பாஸ், இந்த மாதிரி விஷயம் அப்படி பாஸ். புரியுது பாஸ். ஆனா அதுக்குள்ள போன் அவன் பிடிங்கிறான். ஓ பாஸே, என்னால ரொம்ப நேரத்துக்குலாம் நிக்க முடியாது, காசை கொடுத்து அனுப்ப சொல்லு. சரி நீங்க தயவு செஞ்சு என்னோட எம்ப்ளாயி கிட்டே இதை கொடுக்குறீங்களா? அங்க வேணும்ட்டே நம்ம ஹீரோ தூக்கி அடிக்கிறானா. அந்த போனோட நிலைமை மோசமாயிது. பார்த்து அவன் பயந்து போய் பணத்தெல்லாம் கொடுக்குறான். பேக் நிறைய பணமா இருக்கு. அங்க போகும்போது ஹீரோ சொல்லிட்டு போறான், அடே திரும்ப வருவேன்டா, திரும்ப காசெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் என்ன. இதனால அவன் இன்னமும் கஷ்டப்படுறான். என்னது திரும்பவுமா? இதுக்கப்புறம் அங்க 10 நிமிஷமா அவங்க பாஸ் வந்து கால் பண்ணி பாக்குறாரு. இருந்தாலும் காலே அட்டன் பண்ணல அந்த பையன். ஆமா அடே உனக்கு என்னடா ஆச்சு? நானும் 10 நிமிஷமா கால் பண்ணிருக்கேன், அட்டனே நீ பண்ணல. உங்க போனை பார்க்கும் போது தான் விஷயமே அவருக்கு புரியுது. அட எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிருக்கா. ஜூஹான் நான் தான் பேசுறேன், சீக்கிரம். புரியுது, சீக்கிரம் வா. என்னது நான் வந்து அங்க வரணுமா? சரி வரேன். இந்த ஜூயான்னு ஒரு பொண்ணு இருக்கால, இவ ஒரு எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு பொண்ணு தான். அங்க இவ வர இந்த கவுண்டர்ல இருக்க அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இது ஜூயானாச்சு, கொரியாலேயே 4th எஸ் ரேங்க் ஹீரோனா அது நம்ம ஜூயாங் தான். ஆனா இவங்க வந்து எதுக்கு இங்க வரணும்? என்னோட அங்கிள் வந்து சொன்னாங்க, அதனால நான் இங்க வர மாதிரி இருக்கு. ஏதோ அவரு சொன்னாரு, யாரோ ஒருத்தனால அவனுக்கு தலைவலியா இருக்கான், அதனால தான் என்ன விஷயம்னு முடிக்கிறதுக்கு நான் வந்தேன். சரி அப்புறம் என்ன, உன்னால சொல்ல முடியுமா என்ன விஷயம்னு? அப்புறம் நடந்த விஷயத்த அந்த ஷாப்ல இருக்க அந்த பையன் சொல்றான். இந்த சைடு ஹீரோக்கு அது வந்து சுத்தமா பத்தல. இப்போ அவன் எஸ் ரேங்க் கேட்டுக்கெல்லாம் போகணும்னா உன்னோட பவரும் எஸ் ரேங்க் அளவுக்கு இருக்கணும். அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் கார்டா நல்ல பழைய உலகத்துல அந்த பவரை இங்க அடையணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிற மானா அந்த அளவுக்கு டென்ஸா இல்ல. அதனாலயே போன உலகத்துல இவன் மானாவை கேதர் பண்ற மாதிரி இங்க பண்ணாலும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும் அந்த போன உலகத்துல இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை அடையறதுக்காச்சு. போக நல்ல நல்ல வெப்பன்லாம் இங்க இருக்கு, ஆனா அதோட விலையும் பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. டக்குன்னு அந்த சின்ன பொண்ணை உள்ள தூக்கின்னு போறான். ஹேய் எங்கு நீ வந்து உள்ள இரு. ஆமா டோஜன் என்னப்பா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கணும் சேஃபா. நீங்க உள்ளே இருங்க, நான் வந்து வெளில போய் பார்த்துட்டு வரேன். வீடுன்னு இப்படி ஷேக் ஆகுது, எத்துக்கு வைக்கா என்ன? அங்க டோஜனுக்கு நல்லாவே புரியுது இது ஒன்னும் எத்துக்கு வைக்கல. அவன் வீட்டுக்கு மேலேயே ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆகுது. டோஜன் நீ வந்து எங்கப்பா போற இந்த மாதிரி டைம்ல? நீங்க வெளியில வர வேணாம், வெளியில வர்றது ரொம்ப ஆபத்தான விஷயம், உள்ளே இருங்க. டோஜனும் டைரக்டா அதுக்குள்ள போயிடறான். அங்க பாட்டிமாவும் கத்துறாங்க, டோஜன் எங்கப்பா நீ போற? இந்த சைடு அங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு புது ரிஃப்ட் வந்து ஒரு இடத்துல வந்திருக்கான், அதுவும் சிவிலியன்ஸ் இருக்கிற அந்த இடம். அதுக்கு கீழே ஒரு வீடும் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு சிவிலியனோ இல்ல ஒரு ஹீரோவோ 2 பேர்ல யார் அதுக்குள்ள போனாலும் அதுக்குள்ள இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி அவங்க அங்கேயே இருந்துட்டா அந்த ரிஃப்ட் வழியா நிறையவே மாஸ்டர்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். அது ரேம்பேஜா போக ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், அந்த சிட்டி முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கும். இருக்கிற இன்னொருத்தனும் சொல்றான், அந்த ரிஃப்ட் வந்த இடம் படி பார்த்தா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் உள்ள போயிருக்கான், அவனோட பேரு டோஜனா. டோஜனோட பாட்டியும் சொன்னாங்க. என்னன்னா டோஜனு அவனோட பாட்டி அவனோட தங்கச்சி அவங்க 2 பேரை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த ரிஃப்டுக்குள்ள போயிட்டானா. ஆனா அந்த டோஜன் இருக்கான்ல, அவன் ஒன்னும் ஹீரோவும் இல்ல, அவன் ஒரு சிவிலியன் தான். போற போக்க பார்த்தா கண்டிப்பா 99% சரிங்க அப்பிராவும் நினைக்கிறேன். இந்த சைடு அந்த டோஜனோட ஸ்டெப் மாமா அது ரொம்ப கடுப்பாவுது. நான் டோஜனை நான் கொல்ல சொல்லியும் நீங்க என்ன அவனை கொல்லவே இல்லை, எப்படி அவன் உயிரோட இருக்கான்? உன்னதான் கேக்குறேன், நீ அப்படி அவனை உயிரோட விடுறதுக்கு நீ அவனை கொண்டு இருக்கலாம்ல?
உங்களுக்கு இத்தனைக்கும் நான் பேவும் பண்ணேன், அப்படி இருந்தோம் நீங்க வந்து எதுவுமே அவனை பண்ணவே இல்லைல. இப்படி டோஜனை உங்களால கொல்ல முடியலையா? நான் பே பண்ண அந்த காசு வந்து 10 மடங்கு ரொம்ப அதிகமா எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அட இருங்க, இப்பதான் எங்களுக்கு இன்னொரு நியூஸும் வந்தது. என்னன்னா, இந்த டோஜனோட வீட்டு மேல ஒரு ரிஃப்ட் வந்திருக்கு. அதுக்குள்ள டோஜன் உள்ள போயிட்டான். ஸோ கண்டிப்பா அவன் உள்ள சாக தான் போறான். அதனால கவலைப்படாதீங்க. இது கேட்டக்கப்புறம் தான் அந்த லேடிக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. இருந்தாலும் எதுக்கோ அது சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த டோஜன் மேல ஒரு கண்ணை வைக்கிறேன். புரியுது மேம், நான் கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன். அதுக்கப்புறம் டோஜனை காட்டுறாங்க. டோஜனும் ரிஃப்ட்டுக்குள்ள இருக்கானா. இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல அவன் இருந்திருப்பான். அந்த இடத்துல தான் நம்ம டோஜன் சின்ன வயசுல டைமே ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அந்த இடம் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்த இடம் அது எல்லாமே அப்படி இங்க இருக்கு. அப்போனா நான் இந்த வழியா போனா, ஆட நான் நஞ்ச மரியாதை இங்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு வேர்ல்டு ட்ரீன்னு ஒன்று இருக்கு. இது ஒரு ஸ்பிரிட் ட்ரீ தான். இதுக்குள்ள ஹைலி பியூரான மானா இருக்கும். என்னோட போன உலகம் அது வந்து எதனால டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இந்த மரத்தினால தான். இந்த மரத்தை அவங்க எரிச்சிட்டாங்க. அதனால அந்த மானாவும் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ இந்த உலகத்துல இன்னமும் இந்த ட்ரீ இருக்கு. ஏன் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா, இந்த மரத்தை வச்சு என்னால என்னோட பழைய மானாவா அடைய முடியும். அதுக்கப்புறம் உட்காந்து மானாவா அவன் ஏத்த ஆரம்பிக்க அவனோட பவரு அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இப்போதான் கதையை சூடு பிடிக்குது. இதுக்கு மேலதான் இன்னமும் ஆளு ஓவர் பவரா மாறுவான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பவரா மாற போறான். ஸோ பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.